வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. சரி, உங்களோட பேர்? என் பேர் முகமது ஃபாசில். வயது 27 பூர்த்தியாயிருக்கு. சரி, நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பிறந்த நாளுக்கு ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருக்கலாம்? கெஸ் பண்ண முடியாது. கெஸ் பண்ண முடியாதா? உங்களுக்காக அதை மிட் நைட்டில் டெலிவரி பண்ண சொல்லி மிட் நைட்டுக்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ யாராக இருக்கலாம்? இவ்வளோ தூரம் அனுப்புறதுக்கு நாட்டிலேருந்தா ஓகே. இவ்வளோ தூரத்துலேருந்து அனுப்புறேன். சில வேளை இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை வெளிநாடுகள்லேருந்து கூட வந்திருக்கலாம். உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அனுப்பியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் சரியா? சரி, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர் யார் அனுப்பியிருக்கலாம்? பொதுவாக பொதுவாக சொல்லாமல் ஒரு ஆள் குறிப்பிட்ட ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னால் யார் அனுப்பியிருக்கலாம்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யார் அனுப்புறான்னு கெஸ் பண்ண முடியாது. சரி, உங்களுக்காக வந்துட்டு கிஃப்டை பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டுக்கு? சரி, உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. என்னவா இருக்கும்? பிரிச்சு பார்ப்பேன். சரி, பிரிச்சு பாருங்க என்ன இருக்குது. சரி, உங்களுக்காக சப்பாத்து வந்திருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? நல்லா. சரி, இப்போ சொல்லுங்க யார் அனுப்பியிருக்கலாம்? ஒரு வேலை. சரி, உங்களுக்கு இந்த சப்பாத்து வந்து சைஸ் செட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. 42 ஓகே. சைஸ் எல்லாம் ஓகே, கரெக்டாக இருக்குது. சரி, அப்போ உங்களை தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன நல்லா தெரிஞ்ச ஆள் தான் யார் அனுப்பியிருக்கலாம்? சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அனுப்பியிருக்கலாமா? ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு வேலை எனக்கு சந்தேகம். லவரா? அவங்கள்ட்ட பேர் ரிஜா. ரிஜா. சில உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமா? இல்லை அப்படி இல்லாம. சரி, உங்களோட சகோதரங்கள் யாரும் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? அக்கா. அக்காவா? அக்காண்ட பேர் ஃபர்ஸ்ட்னா எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்காவில். அதை விட வேறு யாரா இருக்கலாம்? வேற அக்கா இல்லான்னு சொன்னா அவன் 2 பேரும் யாரும் சரிதான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில வேளை உங்களுடைய அம்மா அப்பா? உனக்கு ஓகே கெஸ் பண்ண முடியாது. யார சொல்றேன்னு சொல்லி குழம்பி போய் நிக்கிறீங்க டோட்டலா அப்படியே. சரி, உங்களுக்கு பர்த்டேக்கு ஸ்பெஷலாக கேக் கூட வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். ஓகே. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக பர்த்டே கேக் கூட வந்திருக்கு உங்களுக்காக. இப்போ சொல்லுங்க, ஃபைனலாக இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? ஃப்ரெண்ட்ஸா, ஃபேமிலியா, உங்களோட லவ்வரா, இல்லை உங்களோட அக்காவா? யார் அனுப்பியிருப்பாங்க? லவரா இருக்கும். அப்போ மற்றவங்க எல்லாம் கோவிக்க போறாங்களே. இல்லை, நீ இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா இப்படி சைஸ் அளவுன்னு சொன்னா ஒரு லவர் ஆயிக்கும். சரி, லவர்ன்னு சொன்னா அவங்களோட பேர் இது வரைக்கும் சொல்லலையே. பேரு வந்து ரிஜா அவளோட பேரு. சரி, எவ்வளோ காலமா லவ் பண்றீங்க? 6 வருஷம். 6 வருஷம். அப்போ எப்போ கல்யாணம்? கல்யாணம் ஷாலினம் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ். ஓகே. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய காதலி, அதே நேரம் எதிர்கால மனைவி தான் அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்க மாட்டேன். ஓகே, ரொம்ப மிஸ் பண்ணி. என்ன சொல்ற, கடல் கடந்து தொலை தூரத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல தன்னுடைய பிறந்தநாள் பரிசு அளிக்கணும், தன்னுடைய விசேஷ வழங்கணும்னு சொல்லி மிட் நைட்ல சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே விரும்பியிருந்தவங்க. அக்கா தான் நாங்கள் வந்தாங்கள். நீங்கள் இப்போ இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய காதலி எதிர்கால மனைவி ரியா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. நன்றி. நன்றி.